ஏர்டெல் இன்டர்நெட் ஸ்பீடை எப்படி அதிகரிக்கலாம்னு தான் இந்த வீடியோல பார்ப்போம். எல்லாருக்கும் ஏர்டெல் கவரேஜ் ஃபுல்லா இருக்கும், பட் இன்டர்நெட் ஸ்பீட் ஸ்லோவா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? ஏபிஎன் உடையில டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். அதை எப்படி சேஞ்ச் பண்றேன்னா உங்களுக்கு இன்றைக்கு சொல்லி தர போறேன். உங்களோட போனுக்கு போய் ஆண்ட்ராய்ட் போனுக்கு மட்டும்தான் இது சப்போர்ட் ஆகும், ஐபோனுக்கு சப்போர்ட் ஆகாது. செட்டிங் போனீங்கன்னா கனெக்ஷன் இருக்கும். கனெக்ஷனை கிளிக் பண்ணி மொபைல் நெட்வொர்க் சந்திக்கும். அதை கிளிக் பண்ணி எக்ஸஸ் பாயிண்ட் நேம், அதாவது ஏபிஎன், அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஏற்கனவே ஏர்டெல் இன்டர்நெட் செலக்ட் பண்ணிக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டிலீட் ஏபிஎன் என்று கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸஸ் பாயிண்ட் நேம்ல எம்டிஆ காட்டும். அதுக்கப்புறம் அட்டை கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு லிஸ்ட் ஒன்று வரும், எடிட் எக்ஸஸ் பாயிண்ட் நேம் அண்டு. அப்ப அதுல நேமுக்கு ஏர்டெல் இன்டர்நெட் என்று கொடுக்கணும். இன்டர்நெட் இங்க கொடுத்துட்டு ஏபிஎன் தான் முக்கியம். அதுக்கு ஏர்டெல் லைவ் என்று கொடுங்க. எல்லாம் சிம்பிள் லெட்டர் ஆகிக்கணும், ஏர்டெல் லைவ். அதுக்கப்புறம் ஒன்றும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதை டைப் பண்ணிக்கும், நோட்டிஃபிகேஷன் டைப் பண்ணிக்கும். அதை கிளிக் பண்ணி சிஹெச்ஏபிஎன்டிக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஏபிஎன் டைப்புக்கு டிஃபால்ட் அண்டி வரும். டிஃபால்ட் சாம்சங் போனுக்கு ஆல்ரெடி ஆட் பண்ணிப்பாங்க, மற்ற போன்களுக்கு நீங்க டைப் பண்ணீங்கன்னா சரி டிஃபால்ட் அண்டு. அது ஓகே கொடுத்தீங்க. ஏபிஎன் புரோட்டோகால் IPv4, ஏபிஎன் ரோமனிங் புரோட்டோகால் IPv4. நான் ஏர்டெலுக்கு IPv4 தான் சப்போர்ட் ஆகும். அதோட மேல போய் 3 டாட் இருக்குதானே, அதுல சேவை கொடுங்க. சேவை கொடுத்துட்டு இப்படி பக்கத்துல ப்ளூ கலர் மார்க் இருந்து ஓகே ஆயிட்டேன்னா உங்களோட ஏபிஎன் சேவ் ஆயிட்டு அர்த்தம். அதுக்கு பிறகு முக்கியமான விஷயம், இது சேவ் ஆனது பிறகு உங்களோட பிளே ஸ்டோர் இருக்குதானே, பிளே ஸ்டோருக்கு போய் உங்களுக்கு தேவையான மேனேஜ்மெண்ட் அண்ட் டிவைஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்டேட்டட் ஆப்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஆப்ஸ்ல அப்டேட் பண்ணணும் முக்கியமான விஷயங்கள், யூடியூப், ஃபேஸ்புக், டிக்டாக், கூகுள் குரோம், ஜிமெயில், மெப், அப்படி முக்கியமான விஷயங்கள் இருக்குதானே, அதை நீங்க அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட் பண்ணி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் ஓலு கொடுத்துட்டு நீங்க போய் கூகுள் குரோமுக்கு போய் ஊக்லா ஸ்பீட் டெஸ்ட் அடிங்க. ஊக்லா ஸ்பீட் டெஸ்ட் அடிச்சு பாருங்க, உங்களோட முன்னைய ஸ்பீட்டையும் இப்ப இருக்க ஸ்பீட்டையும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஊக்லா ஸ்பீட் டெஸ்ட் பிளே ஸ்டோர்ல இருக்கு, பட் பிளே ஸ்டோர்ல தேவையில்லாத கூகுள் குரோம்ல இல்லாட்டி வேற இன்டர்நெட்ல ஊக்லான்னு அடிச்சு கண்டினியூ இந்த வெப் பண்ணி கொடுத்தீங்கன்னா இப்படி கோவன்ட் வரும். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்பீட்டை பார்க்கலும், முந்தைய ஸ்பீட்டையும் இப்ப இருக்க ஸ்பீட்டையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலும். உங்களுக்கு கட்டாயம் ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று வரும். இது சேன போனுக்கு ஏபிஎன் செட்டிங் டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல இருக்கு. எப்படின்னா நீங்க மொபைல் நெட்வொர்க்கு போனீங்கன்னா அதுல SIM1 SIM2 இருக்கும். அந்த SIM1 SIM2ல இருக்கிறது SIM1 ஏர்டெலை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல காட்டும் எக்ஸஸ் பாயிண்ட். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேம் டிலீட், அந்த பழச ஓல்ட டிலீட் பண்ணிட்டு எடிட் ஏபிஎன் போய் எக்ஸஸ் பாயிண்ட் நேம் ஏர்டெல் என்றோட அந்த 5 இதையும் கொடுக்கணும். கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு பிளே ஸ்டோருக்கு போய் சேம் மெத்தட் அப்டேட் பண்ணி அப்டேட் முடிஞ்சது பிறகு க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட டேட்டா ஸ்பீடை பாருங்க. அப்படி உங்களுக்கு அந்த ஸ்பீட் டிஃப்ரெண்ட் ஒன்று இருந்துச்சுன்னா, முன்னே இருந்ததோட எங்களுக்கு ஏர்டெல் இன்டர்நெட் ஸ்பீட் அதிகரிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கீழ் கமெண்ட்ல எஸ் கமெண்ட் பண்ணுங்க, இல்லையா நோ கமெண்ட் பண்ணுங்க. இது வேற என்ன டவுட் என்ன இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த எப்படி அந்த செட்டிங்கை செய்ய இயலுமென்று உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்றேன். பாய்.